ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. ரிஷபராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் 3 முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். ரிஷபராசிக்காரங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. கார்த்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோஹிணி மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்க. ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எப்பவுமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க. இதனால பாக்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள். கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்குதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையும் கஷ்டமும் ஏமாற்றமுமே அதிகமாகவே வந்திருக்கும். ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கை நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையோ கஷ்டமோ வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. உங்கள் ராசியில் இருக்க கிரக நிலைகளை பொறுத்து உங்களுக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த வகையில கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருக்காருங்க. ரண ருண ரோகஸ்தானத்துல செவ்வாய் பகவான், பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவான், புதன் பகவான் கூட்டணியில் இருக்காங்க. களத்திரஸ்தானத்துல சந்திர பகவான், சுகஸ்தானத்துல சுக்கிர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில அவர் கூடவே ராகு பகவான் அமர்ந்திருக்காருங்க. கிரக நிலை அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல இப்படி தாங்க அமர்ந்திருக்காங்க. சுக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா
சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பொது பலன்களாகவே இருந்தாலுமே கூட ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. கண்டிப்பாக இந்த 2 ராசிக்கும் நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வந்துட்டார். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக 12 ராசிகளுக்குமே யாருமே நினைச்சு பார்க்காத அளவுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சனி பகவானுடைய வக்ர பயிற்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது என்ன சாமி, எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும், இது என்ன சனி பகவானுடைய வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது சனி பகவான் பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் மாத இறுதியில் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்தாருங்க. அது வந்து சனி பயிற்சியாக பார்க்கப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் மீன ராசியில் தான் இருக்கார், இன்னும் கும்பராசிக்கு வரல. இந்த மீன ராசியில் இருந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 4-5 மாதங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போறாருங்க. அதாவது நல்லது மட்டுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு பண்ண போறார். அதுதான் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சியோட பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா மற்ற ராசிகளுக்கு குரு பயிற்சியோட பலன்கள் வந்து முழுமையாக கிடைச்சிருச்சுங்க. அவங்க ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தில் அப்படியே முன்னேறிட்டு வராங்க. ஆனால் ரிஷபராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இந்த 2025 முழுதும் அப்படியே தான் இருக்கீங்க. ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லையே, பார்க்கவே முடியலையே இந்த வருஷத்தில் இப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி மூலமாகவும் இந்த சனியுடைய வக்ர பயிற்சி மூலமாகவும் வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாகவும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக குரு பயிற்சி பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்க போகுதுங்க. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், நல்ல ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் இந்த பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்க சாமி, வாய்தா மேலே வாய்தா போயிட்டுருக்கு, வக்கீலுக்கு தான் நாங்கள் ஃபீஸ் அதிகமாக செலவு பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் தீர்ப்பே வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவீங்க. விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகம் உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்து கௌரவப்படுத்தி இருப்பாங்க. என்னடா இது, நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்க நம்மளோட விட மேலே ரொம்ப இருக்காங்களே அப்படின்னு நிறைய நபர்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாக பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால்
ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்டா ரிஷப ராசியில் பிறந்தோம், வேற ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட கல்யாணமாவது ஆயிருக்குமே அப்படின்னு நிறைய நபர்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஆண்களுக்கும் வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 38 வயது வரைக்குமே நிறைய ரிஷபராசி ஆண்கள் வந்து திருமண நிலையை அடையாமல் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது. வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து பயந்துட்டு இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கள் ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. இந்த 2025 முடிஞ்ச 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டைவர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ரிஷபராசிக்காரங்க மட்டும்தான். ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு இந்த ஜென்மசனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தது. இதன் மூலமாக காதலில் வந்து அடிக்கடி சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும். இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேறு ஜாதியாக இருக்குது, நல்ல குடும்பமாக தெரியல, நல்ல வேலை இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி எப்படி எல்லாமே தட்டி கழிக்க முடியுமோ அப்படியெல்லாம் தட்டி கழிச்சிருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் ஒரு ரிஷபராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸே லாஸுங்க அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. உங்களுக்கு இந்த 2025 மட்டும்தான் மோசமான ஆண்டாக அமைஞ்சிருக்குதுங்க. 2026 மிகவும் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு 26 அமைய போகுது. ஆனால் அதுக்கான அடித்தளமாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. இதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேற ஆரம்பிப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. எதையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அப்படி ஷேர் பண்ணும் பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. தவறான உறவுகள், தவறான நபர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் அது யாராக இருந்தாலும் சரி, குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, அவர்களை விட்டு உடனடியாக விலகிக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது ரிஷப ராசியுடைய பொது பலன்கள் இல்லையா? இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் விவரங்களாக இருக்கும். அதில் முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தன வருமானம் தாராளமாக கிடைக்கும். அதாவது பணம் தாராளமாக கிடைக்க போகுது. குடும்ப உறவுகள் கிட்ட ஒத்துழைப்பு இருக்கும். வீட்டில் அமைதி நிலவும். பெற்றோர்களுடைய உடல்நிலையில் அக்கறை செலுத்துவதனால அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. பிறமொழி பேசக்கூடிய பெண்களுடைய நட்பினால வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா பெண்களாலையும், பெண்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்களாலையுமே முன்னேற்றம் உண்டு.
கணவன் மனைவிக்கிடையே அன்பு பாசம் இது எல்லாமே பெருகுங்க. அரசு பணியாளர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கொஞ்சம் தாமதப்பட்டாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலை சீராக மாற்றிப்பீங்க. குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்துக்கு கொஞ்சம் செலவு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்காலத்தில் தொழிலை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் முயற்சிகள் திட்டங்கள் எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்கும். மேலும் உங்களுடைய நட்சத்திர நாதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்படுவது அவசியம். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் வழிகாட்டுவாருங்க. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். ஒரு சிலர் புதுசாக சொத்து சேருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் உங்களுடைய செயல்பாடுகளில் நிதானம் அவசியம். அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரக்காரர்களே, குருவின் பார்வையால் பூர்வீக சொத்துக்கள் ஏற்பட்ட சிக்கல்களும் வில்லங்கங்களும் தீரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வியாபாரம் தொழிலிருந்து வந்த தடைகள் விலகும். பணியாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் அமையும். உங்களை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமைகளில் உங்களுடைய செயல்பாடுகளில் விழிப்புணர்வு அவசியம். நம்ம என்ன பண்ணுறோம், இதற்கான பலன் என்ன அப்படிங்கிறத யோசித்து திட்டமிட்டு தான் நீங்கள் செயல்பாடுகளில் இறங்கணும். மேலும் உங்களுடைய தெய்வீக பிரார்த்தனையால் தாமதமான திருமணங்கள் தடபுடலாக நடக்கும். உறவுக்காரங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதாலேயே மன மகிழ்ச்சி உண்டு. தாயினுடைய அன்பு அரவணைப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களுடைய தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சகல விதங்கள்லையுமே சந்தோஷம்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க. முக்கியமாக லாபம் அதிகம் பெறக்கூடிய காலகட்டம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக யுக்திகளை கையாளுவதன் காரணமாக பல விதங்களில் பண வரவு உண்டு. சிலருடைய கற்பனை வளம் பெருகி கதை கவிதை இதெல்லாம் திறம்பட எழுதி புகழ் பெற போறீங்க. உங்கள் மீது நண்பர்களுக்கே பொறாமை கொண்டு பகையாவாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வங்கியில் நீங்கள் எதிர்பார்த்த கடன் கிடைக்கும். வியாபாரம் தொழில முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரப்போகுது. வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க. உங்களுடைய செயல்பாடுகளால் லாபம் தோன்றும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசுக்கு பிடிச்சது எல்லாமே உங்கள் கைக்கு வரக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. அதுவே காதலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பயணங்கள் காரணமாக உங்களுடைய காதல் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அதிகமாக பெற போறீங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா இந்த காலகட்டத்தில் சுக அனுபவங்கள் கிடைக்கும். கௌரவம் அடைய போறீங்க. உங்களால் தாய்மாமனுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது. சிலருக்கு வெற்றிகரமான தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வெற்றி பெறணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கவனமாக படிக்கணும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கறதுனால நண்பர்கள் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவி செய்வாங்க. இன்ப சுற்றுலா இந்த மாதிரியான விஷயங்களில் மேக்சிமம் இந்த நட்சத்திரம் இந்த காலகட்டத்தில் பயணங்கள் மேற்கொள்வது அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நிறைய சந்தோஷம் அப்படிங்கிறத தொடர்ந்து அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை ஏற்பட போகுது. உயர்வு ஏற்பட போகுது. அரசு வகைகளில் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே சரியான நேரத்துக்கு கிடைக்க போகுது. ஆக மொத்தத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய ரிஷபராசிக்கு பல விதங்கள்ல அதீத பலன்களை அள்ளி தரக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா மகாலட்சுமி அம்மனை தினமும் வழிபாடு செய்ய குழப்பங்கள் நீங்கி தெளிவான பாதை கிடைக்கும். முக்கியமா பொருளாதார நிலை அப்படிங்கிறது மேலோங்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் தினங்களை எப்போவுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கும் கவனம் எதிலும் கவனம். சந்திராசிரமம் இருக்குது அப்படின்னாவே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது முக்கியமாக வீண் வாக்குவாதம் இருக்கக்கூடாது. வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடாது. புதுசாக முதலீடு பண்ணக்கூடாது. மற்றவங்க கிட்ட பேசுகிறப்ப பேசுகிற நிதானம் இருக்கணும். கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். ஓகேங்களா. ஆன்மீகத்தில் அதீத நாட்டம் இருக்கணும். ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா ரிஷபம் எங்கே போய் நிற்கும் தெரியுங்களா? ஓடி போய் சிவன் கோயிலில் நிற்பீங்க. உண்மை நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சிவசிவான்னு வாழ்றதான் இந்த ரிஷபத்துடைய குணமே. ஏன்னா காலையே இவங்க ராசிக்கு சின்னமா வச்சிருக்கிறதுனால என்னவோ தெரியல இவங்களுடைய ஆளு யாரு சிவபெருமானுக்கு அசிஸ்டன்ட் இல்லையா. ஸோ நேராக போய் சிவபெருமான் கிட்ட நின்றுவாங்க. ஏன்பா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு நீ தான் காரணம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அவர்கிட்ட மனசு விட்டு பேச முடியுமோ பேசி கொஞ்சம் ஒரு மாதிரி மனசுக்கு சாந்தி அடைகிற வரைக்கும் கோயிலில் சிவனேன்னு இருக்கக்கூடியவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. தப்பில்லையே. கடவுளுடைய துணை நாடுவதனால உங்க வாழ்க்கைக்கு பலம் தான் உண்டாகும். பலன் தான் கிடைக்குங்க. புரியாத கேள்விக்கு பதிலுமே தீரவே முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும். ஆன்மீகத்தில் ரிஷபம் ஈடுபடுவதனால அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு இப்படி தாங்க இருக்க போகுது. பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள். ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.